எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் மக்கள் பணி தொடரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. வெறுப்பு மற்றும் பிளவுபடுத்தும் எண்ணம் கொண்டவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் விமர்சனம். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். தொலைபேசி ஒட்டுக்கேட்பு தொடர்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவு ரத்து. தனிநபர் உரையாடல்களை ஒட்டுக்கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்றும் உயர்நீதிமன்றம் கருத்து. வரும் 5ஆம் தேதி மதுரை ஆதீனம் நேரில் ஆஜராக காவல்துறை உத்தரவு. மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் 2வது முறையாக சம்மன். உயிரிழந்த அஜித்குமாரின் தம்பிக்கு அரசு பணி, குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா. முதலமைச்சரின் உத்தரவுப்படி பணி ஆணைகளை அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் வழங்கினார். போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்தினருடன் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கைபேசி மூலம் பேசி ஆறுதல் தெரிவித்தார். தைரியமா இருங்கம்மா, இந்த நிகழ்வு மீள முடியாதது, ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமா இருங்கப்பா. உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். திருபுவனம் இளைஞர் மரணம் தொடர்பாக விசாரணையை தொடங்கினார் மதுரை மாவட்ட நீதிபதி. காவல் நிலையம், கோவில் வளாகத்தை பார்வையிட்டு முதற்கட்ட விசாரணை. இளைஞர் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கேட்டு திருபுவனத்தில் அதிமுக பாஜக இணைந்து போராட்டம். உரிய முறையில் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். உயிரிழந்த இளைஞர் குடும்பத்தினருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் ஆறுதல். விசிக தலைவர் திருமாவளவன், புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமியும் நேரில் ஆறுதல் தெரிவிப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த புலன் விசாரணையை CBI விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது. தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 360 ரூபாய் உயர்வு. ஆபரண தங்கம் சவரன் 72,520 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை. ஓய்வு பெற்ற நீதிபதி M. கோவிந்தராஜை மத்தியஸ்தராக நியமித்தது சென்னை உயர்நீதிமன்றம். பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியிலிருந்து நீக்கி அன்புமணி ராமதாஸ் உத்தரவு. கட்சியின் கட்டுப்பாட்டை மீறும் வகையில் செயல்பட்டதாக கூறி நடவடிக்கை. பாமகவிலிருந்து தன்னை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என்று MLA அருள் உறுதி. நீக்கும் அதிகாரம் கட்சியில் ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது என்றும் திட்டவட்டம். கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் 40 நாட்களில் மாரடைப்பிற்கு 23 பேர் உயிரிழப்பு. கொரோனா தடுப்பூசிக்கு அவசரமாக ஒப்புதல் வழங்கியது காரணமாக இருக்கலாம் என சித்தராமையா சந்தேகம். திடீர் மாரடைப்புகளுக்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் தொடர்பில்லை. கர்நாடகாவில் நடந்த மாரடைப்பு மரணங்கள் சர்ச்சை குறித்து ஒன்றிய அரசு விளக்கம். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரங்களில் கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்திக் கொள்ளலாம். ஓலா, ஊபர் போன்ற வாகன சேவை நிறுவனங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி.
கேரள மாநில பள்ளிகளில் ஜூம்பா நடன பயிற்சி உற்சாகம் மத அமைப்புகளின் எதிர்ப்பை மீறி தொடங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.